இந்த வீடியோவில் அமேசான் அஃபிலியேட் ப்ராசஸில் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஒரு ஜாப் எடுக்கிறீங்க அல்லது ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் அவங்க நம்மளுக்கு பணம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நம்மளுடைய பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாக கரெக்டாக நீங்கள் பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் அதே டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் நம்ம அமேசானில் போயிட்டு எப்படி ஒரு அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணுறது, அதில் எப்படி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, அதாவது நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் கொடுக்குறது, அடுத்தா எந்த வெப்சைட்டுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம், அந்த வெப்சைட் எப்படி எவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் லாகின் ஆகி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் முடிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களே நோட்டிஃபிகேஷன் மாதிரி முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்கு இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதையுமே ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா யுவர் பேயி டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய நம்பர் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ சாம்பிளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் BM OOFG 3TR. ஸோ இது சாம்பிளுக்காக நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிலரோட பேன் கார்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேப்ஸ் லெட்டரும் நம்பரும் சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். தெரிஞ்சுதுங்களா, அது கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்கனைசேஷன் டைப் அப்படிங்கிறதுல நீங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் கொடுக்கலாம், இல்லை ஒரு கம்பெனிக்காக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் எப்போவுமே இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்ததா இங்கே இருக்கு இல்லைங்களா, பேமி பை நெஃப்ட். ஸோ இப்போது பேங்க் மூலமாக உங்களுக்கு நெஃப்ட் டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா மினிமம் 1000 ரூபா இங்கே இருக்கு இல்லைங்களா, 1000 ரூபா நீங்கள் இதில் இந்த இது மூலமா 1000 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா நீங்கள் உங்கள் இதில் ரீச் ஆனதையும் உங்களுடைய இதுக்கு நீங்கள், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நெஃப்ட் மூலமா மாற்றிக்கலாம். ஸோ பேங்க் லொக்கேஷன் இந்தியா அப்படிங்கிறது நம்ம இந்த IP மூலமாக அதுவே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், இப்போ ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே சாம் பட்டேல் அப்படிங்கிறது P கேப்ஸ் லெட்டரும் S கேப் லெட்டர்லையும் கொடுத்துருக்கேன். ஆனால் பேங்க்கில் சாம் பட்டேல், இப்போ P வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ஸ்மால் லெட்டர் தான் கொடுக்கணும். இல்லை பேங்க்கில் நீங்கள் உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். ஒரு சிலர் பேன் கார்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாம் ஸ்பேஸ் விட்டு பட்டேல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ என்னோடய பேன் கார்டில் சாம் ஸ்பேஸ் விட்டு பட்டேல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஸோ நான் இங்கே அதே மாதிரி தான் கொடுக்கணும். அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்ட் மாதிரி தான் சேம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் கீழே திரும்பவும் செகண்ட் டைம் டைப் பண்ணணும். அடுத்து IFSC கோட், உங்கள் பேங்க்கோட IFSC கோடு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு என்ன பேங்க்கு என்ன சிட்டியோ அடித்து IFSC கோட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ ஃபார் US டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூ US பர்சன். ஸோ நம்ம US பர்சனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நோன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ சாம்பிளுங்கிறதுக்காக நான் இங்கே எதுவும் ஃபில் பண்ணல. நீங்கள் உங்கள் டீட்டெயிலெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ஹோம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் லாகின் பண்ணி வந்ததுமே இந்த ஹோம் பேஜ் தான் வரும்.
ஸோ அமேசான் அஃபிலியேட் ப்ராசஸ் மூலமாக நிறைய பேர் அதிகமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ப்ராசஸை ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதுலேருந்து இன்னும் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து நம்ம வெப்சைட்டில் ப்ரொமோஷன் பண்ணலாம், ஸோ இதில் ஏர்னிங்ஸ்லாம் எப்படி நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதுலேருந்து லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த மெயில் ஐடி தான் உங்களுக்கு இங்கே யூசர் நேம் மாதிரி இங்கே ஷோ ஆகும். பக்கத்துலேயே உங்களுடைய அஃபிலியேட் ஐடி இருக்குது, இங்கே இருக்கு இல்லைங்களா, sam7621. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அவுட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா சைன் அவுட் ஆயிரும். திரும்ப லாகின் பண்ணணும்னா நீங்கள் இந்த லாகின் கொடுக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் வெப்சைட்டில் வந்துட்டு முன்னாடி இருக்கிற லாகின் கொடுக்குறீங்க. ஸோ அது தப்பு. அதை வந்துட்டு இதில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாகின் பண்ணி நீங்கள் வாங்கலாம். இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த சைன்இன். ஸோ நான் சொல்கிறது கீழே இங்கே பிகம் அண்ட் அஃபிலியேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த அஃபிலியேட் ப்ராசஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாகின் இருக்கு பாருங்கள், இங்கே தான் நம்ம கொடுக்கணும். இங்கே உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு அதுலேருந்து இது பண்ணலாம். மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே இங்கே உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணலாம். தெரியுது இல்லைங்களா? தேங்க்யூ.